வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சோ அந்த ஸ்டோரிக்கு போக முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 24 வயசான அருணிமா சின்ஹா அப்படிங்கிறவங்கள பத்தி தான் இந்த ஸ்டோரி நம்ம சொல்ல போறோம். சோ மறக்காம கடைசி வரைக்கும் பத்தி அந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவும் மோட்டிவேஷனாவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 2011 அருணிமா சின்ஹா அப்படிங்கிற நேஷனல் லெவலான வாலிபால் பிளேயர் தான் இவங்க. ஒரு இன்டர்வியூக்காக ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செய்யும் போதுதான் அவங்களோட தங்க சங்கிலியை பறிக்கணும்னு சொல்லிட்டு சில கொள்ளையர்கள் வந்து அவங்களோட சங்கிலியை பறிக்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்க தான் ஒரு ஸ்போர்ட்மேன் ஆச்சு, எப்படியா தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை ஏத்து நின்ற ஒரே காரணத்தினால இந்த கொள்ளையர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள ரயில்ல இருந்து கீழே தள்ளுறாங்க. கீழே தள்ளும் போது அடிபட்டதுல இரவு முழுவதும் அந்த ரயில்வே தண்டவாளத்திலேயே இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில கண் விழிக்கிறப்போ மருத்துவமனையில ஒரு கால் இல்லாம பாக்குறப்ப கூட இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா உன் கதை அவ்வளவுதான், இன்னையோட முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சிலர் சொல்றதா அவங்க காது பட கேட்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கூட இவங்க எடுத்த ஒரு முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு முடிவு தான். என்ன அப்படின்னா, ஒரு கால் இல்லாம ஒரு எவரெஸ்ட் மலையவே நான் ஏறுவேன், அதை நான் சாதிச்சே காட்டுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு மலை ஏறுதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற ஒரு ஆசையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட டெய்லி காலையில ஒரு செயற்கை காலோட வலி அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு டெய்லி பயிற்சி பண்றாங்க. அந்த பயிற்சி ஒரு நாள் 2013 மே 21 அந்த டேட்ல பாத்தீங்க அப்படின்னா எவரெஸ்ட் மலையை உச்சியில போயிட்டு நம்ம தேசிய கொடியை வந்து நடுறாங்க. இந்தியாவிலேயே முதல் மாற்றுத்திறனாளி பெண்மணி எவரெஸ்ட் மலை ஏறினது இதுதான் அப்படிங்கிற சரித்திரத்தையும் படைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷனலான ஸ்டோரி பாத்தீங்களா? ஆமாங்க, எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் வாழ்க்கையில உங்களுக்கு அவமான கஷ்டம் எல்லாமே வந்து உங்களை கீழ்த்தல நினைச்சாலும், ஆனா நீங்க வைக்கிற இலக்கு எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயரமாக இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடத்தி காட்டணும் அப்படின்னா உங்களோட முழு உழைப்பும் மன தைரியமும் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான் உங்களுக்கு எப்போதுமே கை கொடுக்குமே தவிர்த்து அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நினைச்சிட்டே இருந்தாலும் உங்க வாழ்க்கை பின்னோக்கி தான் போகும். சோ முன்னோக்கியே போகும். இந்த நாள் நல்லதாவே அமையும், இனிமேல் வர நாளும் நமக்கானதா அமையும் அப்படிங்கறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் ஸ்டோரி யாரை பத்தி சொல்லணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தேங்க்யூ. ரைட் வித் ராஜேஷ்.